திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவுகளில் ஆரூரர் திருவாரூரிலும் திருவையாற்றிலும் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி களரீற்றறிவார் எனப்படும் சேரமானுடன் திருநாவலூர் திரு ஐயாற்று இறைவனை கண்டு பணிந்து போற்றிய பின் அவருடன் மலைநாட்டில் உள்ள இந்த தலம் போந்து திரு அஞ்சை காலத்திற்கு வர தம்பிரான் தோழர் தம் ஊருக்கு வருகின்றார் என்ற செய்தி அறிந்த ஊரவரும் அடியாரும் தோழரையும் சேரமானையும் பாங்கோடு வரவேற்கிறார்களாம். அன்பான வரவேற்பினை ஏற்ற தம்பிரான் தம் தோழர் சேரமானுடன் திருக்கோயில் சென்று இறைவனை கண்டு பாடி அருளிய அற்புதமான இந்த பதிகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7ஆம் திருமுறை 44வது பதிகம். பண் கொல்லி கௌவானம். தலத்து இறைவன் அஞ்சைக்களத்தப்பர், இறைவி உமையம்மை. பண் கொல்லி கௌவானம். தீர்த்தம் சிவகங்கை. முதல் பாடல். முடிப்பது கங்கையும் திங்களும் செற்றது மூயையில் நொடிப்பது மாத்திரை நீரு எழ கனை நூறினார் கடிப்பதும் ஏறும் என்று அஞ்சுவன் திரு கைகளால் பிடிப்பது பாம்பு அன்றி இல்லையோ எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: எம்பெருமான் தன் தலையில் சூடிக்கொள்வது கங்கையும் பிறையையும், அழித்தது மும்மதில்களை, அம்மதில்களை ஒரு நொடி பொழுதில் தன் அம்பினால் சாம்பலாக்கினார். திருக்கையில் பற்றுவது பாம்பை, அப்பாம்பு கடித்துவிட்டால் நஞ்சு தலைக்கு ஏறிவிடுமே என அஞ்சுவன் இவையன்றி இவருக்கு வேறு பொருள் இல்லையோ. 2வது பாடல். தூறு அன்றி ஆடரங்கு இல்லையோ சுடலை பொடி நீரு அன்றி சாந்தம் மற்ற இல்லையோ இமவான் மகள் கூறு அன்றி கூறுமற்று இல்லையோ கொல்லை சில்லைவள் ஏறு அன்றி ஏறுவது இல்லையோ எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: எம்பெருமானுக்கு ஆடரங்கான அரங்கு இடுகாடன்றி வேறு இல்லையோ, உமையின் பாகமின்றி வேறு கூறு இல்லையோ, கொல்லும் தொழிலை உடைய வெள்ளை விடையின்றி ஏறுவதற்கு வேறு இல்லையோ. 3வது பாடல். தட்டு எனும் தொண்டர்கள் தடுமாற்றத்தை ஒட்டு எனும் மாநிலத்து உயிர் கோரலை சிட்டனும் திரிபுரம் சுட்ட தேவர்கள் தேவனை வெட்டன பேசன் மின் தொண்டர்கள் எம்பிரானையே. பாடலுடைய பொருள்: அடியவர்களே, மன தடுமாறுதலையும் எல்லா பொருள்களுக்கும் நிலைக்களமும் ஆகிய இவ்வுலகின் கண்ணுள்ள உயிர்களை கொல்லுதலை நன்னெறிக்கு தடையென கொள்ளுங்கள். மேலானவனும் திரிபுரத்தை எரித்த தேவதேவனை வெறுத்து பேசாதீர்கள். 4வது பாடல். நரிதலை கவ்வ நின்று ஓரி கூப்பிட நள்ளிருள் எரிதலை பேய்புடை சூழ ஆர் இருள் காட்டிடை சிறிதலை மாலை சடைக்கு அணிந்த எம் செல்வனை பெரிதலை பேசன்மின் தொண்டர்கள் எம்பிரானையே. பாடலுடைய பொருள்: அடியார்களே, நரிகள் இறந்தோரின் தலைகளை கவ்வி இழுக்க, கிழநரிகள் ஊளையிட, நடு இரவில் தீப்போல சிவந்த தலைமுடியை உடைய பேய்கள் புடைசூழ்ந்து வளைந்து நிற்க, செறிந்த இருளான அக்காட்டில் தலைமாலையை சடையில் தரித்த எம் செல்வனை எம்பெருமானை பிரிவோம் என பேசுதலை ஒழியுங்கள். இப்போ 5வது பாடல். வே என தோழி மலைமகளை விரும்பிய மாயமில் மாமலை நாடன் ஆகிய மாண்பனை ஆயன சொல்லி நின்றார்கள் அல்லல் அருக்கிலும் பேயனே பித்தனே என்பரால் எம்பிரானையே. பாடலுடைய பொருள்: மூங்கில் போலும் தோள்களை உடைய உமையை விரும்புகின்ற மாயமற்ற மாமலை நாடனாகிய பெருமை பொருந்திய மாண்பனை எம்பெருமானை பேயனே என்று இகழ்வர். அங்கனம் இகழாதீர். தம்மால் இயன்றவற்றை கூறி வணங்குவாரின் அல்லலை அறுப்பவன் அவன். 6வது பாடல். இறைவன் என்று எம்பெருமானை வானவர் ஏத்த போய் துறை ஒன்றி பூமலரிட்டு அடியினை போற்றுவார் மறையன்றி பாடுவது இல்லையோ மல்கு வானிலம் பிறையன்றி சூடுவது இல்லையோ எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: எம் தலைவனே, தேவர்தம் தலைவனென்று வணங்கச் சென்று நல்வழியில் பொருந்தி தூய்மையான மலர்களை கொண்டு வழிபாடு செய்து அவன் திருவடியை வணங்குவர். அவ்வாறாகிய பெருமை கொண்ட எம்பிரானுக்கு மறையின்றி ஓதுவது வேறில்லையோ, சூடுவது இளம்பிறை என்று வேறு இல்லையோ. 7வது பாடல். தாரும் தன் கொன்றையும் கூவிளம் தன் மத்தமும்
ஆறும் அளவு அறியாத ஆதியும் அந்தமும் ஊறுமொன்று இல்லை உலகுகளாம் உகப்பார் தொழ பேருமோர் ஆயிரம் என்பரால் எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: எம்பிரானுக்கு மாலை குளிர்ந்த கொன்றையும் ஒப்பற்ற ஊமத்த மலருமாம். அவனின் எல்லையோ ஆதியும் அந்தமும் அற்றவன். அடியார் சென்று வணங்குவதற்கு ஓர் ஊரும் கொண்டவன் அல்லன். அவன் திருப்பெயரோ ஒன்றல்ல 1000 கொண்டவன். ஏன் அவன் இங்கனம் உள்ளான். 8வது பாடல்: அரியோடு பூமிசையானும் ஆதியும் அருகிலார் வரிதரு பாம்போடு வன்னி திங்களும் மத்தமும் புரிதரு புன்சடை வைத்த எம் புனிதருக்கு இனி எரியன்றி அங்கைக்கு ஒன்று இல்லையோ எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: வரிகளை உடைய பாம்பு உடனே வன்னி பிறை ஊமத்தையும் முறுக்கப்பட்ட புல்லிய சடையில் தரித்த எம் தூயவரான எம்பிரானின் அடியையும் முடியையும் நான் முகனும் திருமாலும் அறியார். வேறு யார்தான் அறிவர்? அங்கையில் ஏந்துவதற்கு தீயன்றி அவருக்கு வேறு இல்லையோ. 9வது பாடல்: கரியமன் சமன் காடி ஆடு கழுக்களால் எரிய பசவுனும் தன்மையோ இமவான் மகள் பெரிய மனம் தடுமாற வேண்டி பெம்மான் மதகரியின் உரியல்லது இல்லையோ எம்பிரானுக்கே. பாடலுடைய பொருள்: எம்பிரானுக்கு கருமணத்தை உடைய நெய் பூச பெற்ற கழுமரங்கள் போல தோற்றமளிக்கின்ற சமணர்களால் மனம் எரிந்து இகழ்தல்தான் தகுதியோ. மலையரசன் மகளான உமை மனம் கலங்குமாறு அவன் மதத்தையுடைய யானையினிருந்தும் உரித்த தோலன்றி வேறு தோல் அவனுக்கு இல்லையோ. பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். காய்ச்சின மால்விடை மாணிக்கத்து எம் கரைகண்டத்து ஈசனை ஊரன் 8 2 விரும்பிய ஆயின சீர் பகைஞானி அப்பன் அடி தொண்டன் தான் ஏசின பேசுமின் தொண்டர்கள் எம்பிரானையே. பாடலுடைய பொருள்: அடியவர்களே, கடும் சினத்தை உடைய பெரிய விடைமேல் ஏறுகின்ற மாணிக்கம் போன்ற எம் கரை கண்டத்து ஈசனை அவன் அடித்தொண்டனும் மிக்க புகழ் கொண்ட வனப்பகையின் ஞான தந்தையுமான நம்பி ஆரூரன் விரும்பி ஏசி பாடிய 10 பாடல்களையும் நீங்கள் பாடுங்கள். இன்னைக்கு ஆரூரர் திரு அஞ்சை களத்து அப்பன் மீது அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் ஆரூருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.